வணக்கம் நண்பர்களே. நான் தேவிகா. இன்றைக்கி கனவுகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரும் நல்லா தூங்குவோம். அப்போ நம்ம மனசு ஒரு புது உலகத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும். அதை தான் நம்ம கனவுன்னு சொல்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், இந்த கனவுகளெல்லாம் ஏன் வருது, என்ன ரீசன் அப்படின்னு. சில கனவுகள் நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். காலையில் எந்திரிக்கும் போதே அந்த மாதிரி கனவுகளை நினச்சி நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஒரு சில கனவுகள் இருக்குது, அது ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரியான கனவுகளாக இருக்கும். எதனால் இந்த மாதிரி பயமுறுத்துகிற கனவுகளெல்லாம் வருது? ஏன்னா அது நம்ம ஒரு சில நேரங்களில் நம்ம மனசு ஒரு சில விஷயங்களை நினச்சி பயப்படுறதுனால தான் இந்த மாதிரியான கனவுகளெல்லாம் நமக்கு வருது. இதுக்கு 2 ரீசன் சொல்கிறாங்க. சயின்டிஃபிக்காகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இதில் நமக்கு எது சரியாக வருமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தூங்கும்போது நம்ம பிரெயின் ரெஸ்ட் எடுக்காது. அது அன்றைக்கி நாள் முழுசாக நடந்த விஷயங்களை ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதுதான் நமக்கு கனவாக வருது. நம்ம பிரெயினோடைய பேக்கப் தான் இந்த கனவு. கனவு காணும்போது நம்ம மூளையோடைய சில பகுதிகள் நம்ம முழிச்சிருக்கும்போது எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குமோ அதே மாதிரி சுறுசுறுப்பாக செயல்படும். ஒரு மனுஷன் ஒரு இரவில் 4லேருந்து 6 கனவு வரைக்கும் காணுவானாம். அதுவும் நம்ம எந்திரிச்ச உடனே ஒரு 5 நிமிஷத்துலேயே பல கனவுகள் நமக்கு மறந்துடும். இதில் ஒரு சில கனவுகள் மட்டும்தான் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். சில பேருக்கு கனவுகள் பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் தெரியும். ஆனால் நிறைய பேர்த்துக்கு நல்ல கலர்ஃபுல்லான கனவுகள் தான் வரும். நம்மளோட ஆசைகள் நிறையா இருக்கும், ஒன்று ஒன்று அங்கங்கே கொட்டி கிடக்கும். இந்த எல்லா ஆசைகளும் ஒன்றா சேர்ந்து தான் நமக்கு கனவுகளாக வருது. எந்தெந்த ஆசைகள் நமக்கு நிறைவேறாமல் இருக்குதோ இது எல்லாத்தையும் நம்மளோட மூளை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை ஒரு சினிமேட்டிக்காக ரெடி பண்ணி நமக்கு ஒரு கனவாக கொடுக்குது. இதை பற்றி இன்னும் சயின்டிஸ்ட் எல்லாம் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கு நிறைய கனவுகள் வரும். ஸோ நான் நிறைய அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு பர்சனலாக கனவுகள்னாலே ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒன்று ட்ரீம் ரொம்ப ஃபேண்டஸியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு சில கனவுகள் எனக்கு நிஜமாக நடந்திருக்கு. சில கனவுகள் நம்மளை எச்சரிக்கைப்படுத்துகிறதாகவும் நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய சில விஷயங்களில் நம்மளை எப்படி வழி நடத்தணுங்கிறதையும் இந்த கனவுகள் உணர்த்துங்கிறது நிறைய பேரோட நம்பிக்கையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இறந்து போன நம்மளோட முன்னோர்களும் நம்ம கனவில் தான் நிறைய விஷயங்களை நமக்கு உணர்த்துவாங்க, நிறைய விஷயங்களை எச்சரிக்கைப்படுத்துவாங்க. அதனால் நம்ம கனவுகளை அலட்சியப்படுத்தாமல் அதை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்க்குறது ரொம்ப நல்லது. அதோட இந்த யூனிவர்ஸும் நம்மக்கிட்ட கனவுகள் மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணும். ஸோ கனவுகள் வெறும் கற்பனை மட்டும் இல்லை, நம்ம ஆள் மனதோடைய குரல். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட சொல்லக்கூடிய மிக முக்கியமான தகவல்களையும் கனவுகள் மூலமாக தான் சொல்லுது. அப்புறம் இதை சிலர் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறாங்க. நம்ம ஆன்மா நம்ம உடலை விட்டு இந்த பிரபஞ்சத்தை சுற்றி என்னென்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு வர்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸு தான் நம்ம கனவாக காண்றோன்னு சொல்கிறாங்க. இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஸோ விஞ்ஞான ரீதியாகவும் நம்மளுடைய ஆன்மீக ரீதியாகவும் நிறையா கருத்துக்களை சொல்கிறாங்க. உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் எது உண்மைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிரபஞ்சம் நம்ம கனவுகள் மூலமாக நம்மக்கிட்ட பேசுதா, இல்லை இது நம்ம மூளையின் செயல்பாடா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு எந்த மாதிரி கனவுகள் வருது? தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.